வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிஷ்னலாக 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி காமிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஜிஎல் எக்ஸாமில் எப்படி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பே எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஒரு 3 சிட்டி கொடுப்போம். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ மதுரை, திருச்சி, திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு 3 சிட்டி கொடுத்துட்டோம். நம்ம நியர்பையில் இருக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சிட்டியில் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் போடுவாங்க எக்ஸாம் போடுறப்ப. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன். இப்போ சிஹெச்எஸ்எலுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்களா நியூவாக, நம்மளுக்கான எக்ஸாம் டேட்டு அண்டு ஷிஃப்ட்டு. இப்போ ஒவ்வொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்குமா, ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கும், இல்லை 4 ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கனால ஷிஃப்ட் 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குன்னா, என்னைக்கான எக்ஸாம் டேட்டு நான் என்னைக்கான ஷிஃப்ட் எழுத விரும்புகிறேன் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 அக்டோபர் 28 இந்த டேட்டுக்குள்ள அவங்க வந்து நம்மளுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் நம்ம சிஹெச்எஸ்எல் ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போமா, அந்த சிட்டியில் போயிட்டு நமக்கான டேட்டும் ஷிஃப்ட்டும் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணாங்க, நவம்பர் 12 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து ஒரு நவம்பர் 15 ஒரு டேட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்ஸில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட்டில் இப்போ நவம்பர் 15 வச்சுக்கோங்களேன், எனக்கு நவம்பர் 15 ஷிஃப்ட்டு 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிஹெச்எஸ்எல் இந்த டேட்டுக்குள்ள அக்டோபர் 22 28 நம்மளே அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம், டேட்டு ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஜிஎல் எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் கிடையாது. சிஹெச்எஸ்எல் இப்போ நடக்க போகிற நவம்பர் 12 நடக்க போகிற சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்காக இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஷிஃப்ட்டும் டேட்டும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டீஸில் அதான் கொடுத்துருக்காங்க. நான் கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டில் சரி, நான் வந்து இந்த 3 சிட்டியில் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிட்டாங்க, நான் பார்க்குறப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க அது போக அடிஷ்னல் சிட்டி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டும் ஷிஃப்ட்டும் நம்ம சூஸ் பண்ண முடியாது, அதுவே அலோகேட் ஆகி வந்துடும். எக்ஸ்ட்ரா அவங்களா இப்போ 3வது தாண்டி திருப்பி 4வது 5வது அவங்க சிட்டி கொடுக்குறப்ப அவங்களா தான் டேட்டும் டைம் கொடுப்பாங்க. இது வந்து இந்த ரயில்வே ரிசர்வேஷன் மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு ரயில்வே ட்ரெயின் அவைலபிள் சீட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போமா, என்ன இது இப்போ லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு இருக்குமா. இப்போ நமக்கு லோயர் பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லோயரில் ஃபுல் ஆயிரும். இப்போ சீட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்ப நம்ம என்ன பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும், இப்போ லோயர் கொடுத்தாலும் நம்மளுக்கு மிடிலோ இல்லை அப்பரோ அலோகேட் ஆகும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறப்ப நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் டேட்டும் ஷிஃப்ட்டும். அடுத்து அவங்களா சிட்டி கொடுக்குறப்ப அந்த சிட்டிக்குள்ள இருக்க டேட்டு ஷிஃப்ட்டு அவங்களா தான் அலோகேட் பண்ணுவாங்க, நம்ம அதை அலோகேட் பண்ண முடியாது. சரி, ஒருவேளை இந்த அக்டோபர் 22 28 நான் வந்து இந்த இது அப்ளை பண்ணல, டேட்டும் ஷிஃப்ட்டும் சூஸ் பண்ணலை அப்படின்னா நான் எக்ஸாம் எழுத முடியுமானா கண்டிப்பாக எழுத முடியாது. நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அலோகேட்டட் டேட்டும் டைமும் வரும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் என்னது எக்ஸாம் கண்டிப்பாக எழுத முடியாது அப்படின்றதே கமிஷன் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மொத்த பிடிஎஃப். ஓகே, இது போக இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இது எனக்கு புரியல, எப்படி வந்து ஷிஃப்ட்டு இது பண்ணுறது, எப்படி நான் சூஸ் பண்ணுறது எனக்கு புரியலன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் வெப்சைட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகிறது, எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அதுக்கான ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்ச ஒரு டாக்குமெண்ட் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இந்த மொத்த நோட்டிஃபிகேஷன்லேயே அதான் இருக்குது. நான் அதான் சும்மா உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதான் டயர் 1 சிஹெச்எஸ்எல் கம்பைன் கிராஜுவேட் லெவலில் டயர் 1 என்னைக்கு நடக்குது, நவம்பர் 12 2025 நடக்குது. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெசிலிட்டி ஆஃப் சூஸிங் எக்ஸாம் சிட்டி டேட்டு ஷிஃப்ட்டு ஆஸ் பர் தேர் சாய்ஸ். அவங்க சாய்ஸ் படியே நீங்கள் டேட்டு ஷிஃப்ட்டு சிட்டியெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்போம் 3 சிட்டி, அந்த சிட்டியில் தான் டேட்டும் டைமும் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அவைலிங் ஃபெசிலிட்டி இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, லாகின் பண்ணணும். அங்கே ஒரு 3 சிட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம்ல, அதில் டேட்டும் ஷிஃப்ட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்போ ஓப்பன், இந்த டேட் அண்ட் ஷிஃப்ட் இது எப்போ ஓப்பன் அப்படின்னா அக்டோபர் 22 28 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து லாகின் பண்ணி நம்ம அது வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்க. வில் பி ஷோன் த அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்லாட்ஸ் அண்ட் டேட்ஸ் அண்ட் ஷிஃப்ட். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட், இப்போ நம்ம
எக்ஸாம்ஸ் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் எழுதிக்கலாம். சிஹெச்எஸ்எல்ல தவிர சிஜிஎல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், எல்லாமே என்னது நம்ம தமிழ்லேயும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயே எழுதிக்கலாம். ஸோ அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுனப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட், அந்த சாய்ஸ் ஆஃப் வந்து டேட் அண்ட் ஷிஃப்ட் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டேட் டைம் வந்து நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணிடணும். அப்படி செலக்ட் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற எங்கேயாவது எக்ஸாம் போடுவாங்க. அவங்க போடுறப்பயுமே டேட்டும் ஷிஃப்ட்டும் அவங்கள தான் போடுவாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தே ஹவ் ஆல்ரெடி பீன் ஃபில்ட் அப். அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து அவைலபிள் இருக்கிறது வந்து அவங்க தான் போடுவாங்க, வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் ஃபார் டேட் அண்ட் டைம். அடுத்து இருக்க அவைலபிள் சிட்டிஸில் அவங்களா டேட்டும் சாய்ஸ் ஷிஃப்ட்டும் ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் அவங்களா அலோகேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்து while utilizing facility can you request exercise the option. அதான் எனி ரெக்வஸ்ட் ஆஃப் சேஞ்ச் வில் நாட் பி என்டர்டெயின். நான் திருப்பி ஏன் அப்படின்னா இப்போ இந்த டேட்டும் சரி ஷிஃப்ட்டும் சரி நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சூஸ் பண்ண பிறகு திருப்பி எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட், ஹூ ஹேவ் எக்ஸசைஸ் டு அ சிட்டி டியூரிங் த ப்ரிஸ்கிரைப்டு விண்டோ. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ண தவறிட்டோம், அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் அப்பியர் ஆக முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. சச் கேண்டிடேட்ஸ் டு நாட் intend to appear for the examination. அப்போ அவங்க அப்பியர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து 6வது பாயிண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனரி டாக்குமெண்ட்டாக நம்ம இப்போ சொன்னதை எப்படி போய் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு பிடிஎஃப்ல நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி கமிஷன் வெப்சைட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டீஸில் சொல்லியிருக்குது. ஸோ கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் November 12 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான நம்மளுக்கான என்னைக்கான எக்ஸாம் டேட் வேணும், எந்த ஷிஃப்ட் வேணும் அப்படின்ற சூஸ் பண்ணுற இதுவும் நம்மகிட்ட இருக்குது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 22 28 சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற இது ஃபில் ஆயிடுச்சு, நீங்கள் அப்படி போகிறப்ப எது இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சிட்டி அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கான டேட்டும் ஷிஃப்ட்டும் அவங்களே தான் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் மொத்த கான்செப்ட். ஸோ மொத்தமே இதுதான் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.